பெரியார் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர் காங்கிரஸ் போன்ற இயக்கங்களிலே பணியாற்றிவிட்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும். ஏன் காங்கிரசிலேயே நீடித்திருக்கலாமே? பெரியார் போன்ற குடும்பத்தில் இருந்து வந்தவர்களுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய பாதுகாப்பாளன். ஏன்னா நில உடைமையாளர்களுக்கு, பண்ணையார்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக ஒரு காலத்திலே காங்கிரஸ் இருந்தது. பெரிய தனக்காரர்களுக்கு, வணிகர்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக இருந்தது அந்த காலத்தில். பெருஞ்சாதிக்காரர்களுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது அந்த காலத்தில். காங்கிரஸ் அவருக்கு மிக கம்ஃபர்டபிளான ஒரு ஜோன், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ். ஏன்னா அவர் ஒரு தலித் இல்லை, அவருக்கு எந்த ஹியூமிலியேஷனும் கிடையாது, சாதி அடிப்படையிலான தீண்டாமை கிடையாது, இழிவு கிடையாது. சமூகத்தில் நல்ல மதிப்புள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். ஒரு ஆர்த்தோடாக்ஸ் குடும்பம், கடவுள் நம்பிக்கை உள்ள பெற்றோருக்கு பிறந்தவர். பல கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாக அவரே இருந்திருக்கிறார். நல்ல வருமானம் அவருக்கு இருந்தது, நிறைய நிலபுலங்கள் இருந்தன, தென்னந்தோப்புகள் இருந்தன, சொகுசாக வாழ முடியும். பணிவிடைகள் செய்வதற்கு ஏராளமான ஆட்கள் இருந்தார்கள், கூலி ஆட்கள் இருந்தார்கள். அரசியலில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சர் அல்லது தேசிய தலைவர், பிரதமர் என்கிற அளவுக்கு போயிருக்க முடியும் காங்கிரசிலே இருந்திருந்தார். ஏன் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார்? அவர் காங்கிரசிலிருந்து வெளியே வந்த அரசியல் புள்ளியில் இருந்து நாம் அவரை பார்க்க வேண்டும். அந்த புள்ளிதான் ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற அரசியல். கருத்தியல் சார்ந்தவர் அந்த முடிவை எடுக்கிறார். கருத்தியல் சார்ந்த அந்த முடிவை எடுக்கிறார். அவருக்கு முன்னதாக, பல பத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல் புழக்கத்திலே இருந்தது. அதை மறந்துவிடக் கூடாது. இதை யாரும் பேசுவதில்லை. பெரியார் தான் இதை கண்டுபிடிச்சாரு, அதனால தான் தமிழ் தேசியம் வளராமல் போய்விட்டது, தமிழன் வீழ்ந்து போய்விட்டார் என்று அப்பட்டமான அண்ட புழுகை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் மிகவும் அயோக்கியத்தனமான அரசியல். பெரியாரை குறிவைத்து அவருக்கு எதிரான அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே செய்கிற மிகப்பெரிய துரோகம். அது பெரியார் என்கிற அடையாளத்தை தகர்க்கிற முயற்சி என்பது ஒரு இன துரோக செயல். நான் குறிப்பிட்ட ஒரு அமைப்பை மட்டும் சொல்லவில்லை, இப்படி பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள். பல பேர் இப்போது சமூக ஊடகங்களிலே கிளம்பி இருக்கிறார்கள். திராவிடம் அலறுகிறார்கள். பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற பெயரில் ஒரு இயக்கத்தையே நடத்தியிருக்கிறார். பெரியார் அரசியல் வருவதற்கு முன்பே, இந்த வண்டியில் பிறப்பதற்கு முன்பே